ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். தர்மசாஸ்தா வித்தியாலயத்தினுடைய எனது அன்பு தம்பி, நமது அகிலுலக உண்மை ஜோதிடர்கள் சங்கத்தினுடைய போர்ப்படை தளபதி, அவருடைய அன்பு மாணவி திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் நட்சத்திரங்களே என்று பேசுவார்கள். நல்வாழ்த்துக்கள். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நான் வணங்கும் வராகி அன்னையையும் நட்சத்திரங்களையும் வணங்கி இங்கு கூடியுள்ள அனைத்து ஜோதிட ஜாமவான்களையும் குருமார்களையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். ஒரு கிரகம் சுபத்தன்மை பாவத்தன்மை ரெண்டு தன்மையும் எப்படி பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது நட்சத்திரம் தான். சரிங்களா? அந்த நட்சத்திரம் இருந்தால் தான் இது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கு, அதனால் இது பாதிப்பு நல்ல விதத்தில் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அவருக்கு 11வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வரும்? பூர நட்சத்திரம். இப்போ பூர நட்சத்திரம் சமுதாய பகை. எதுக்கு? ஒரு நட்சத்திரத்திற்கு 11வது நட்சத்திரம் சமுதாய பகையை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போது ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு 11வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் எதன் மூலியமாக அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், ஒரு சமுதாயத்தில் அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்றால் அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ற நட்சத்திரத்தின் மூலியமாகவே அது பிரதிபலிக்கின்றது. எப்படி ஒரு பில்டிங் இருக்குதோ அதை நம்ம சொல்லிக்கலாம், ஒரு கிரகம் அதனுடைய தன்மை நம்ம சொல்லிக்கலாம். அதே அந்த கிரகத்தினுடைய பேஸ் மட்டம் நம்ம சொல்லுவோம் அல்லவா, அடித்தளம். அந்த அடித்தளம் நட்சத்திரம். அந்த அடித்தளம் என்ற நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம எத்தனை மாடி வேணாலும் நம்ம கட்டணும் அப்படின்னா அது நிலையாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூகம்பல் வருது. 10-15 அடுக்குமாடிகள், ஏன் 100 அடுக்குமாடிகள் எல்லாம் என்னது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே இடிந்து விழுகிறது. ஏன் என்றால் அங்கனுடைய பேஸ் மட்டம் சரியில்லை. அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் நட்சத்திரம் என்கின்ற ஒரு பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் அந்த கிரகம் எவ்வளோ விதமான நல்ல பலன்கள் நல்ல தன்மையை பெற்றிருந்தாலும் அது ஒரு நிலையற்ற தன்மையில் மட்டுமே உள்ளது என்பதை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு கிரகம் சுபத்தன்மையில் பாவத்தன்மையில் இருக்கிறதா அப்படிங்கிறதை கணக்கிடுவதற்கும் காரணம் நட்சத்திரமே. ஆனால் நட்சத்திரம் இன்றி ஒரு ஜோதிடத்தில் ஒரு நல்ல விதமான பலன்களையும் அது பெற்றுள்ள தன்மையையும் அறிந்து கொள்வதற்கு நட்சத்திரம் மட்டுமே மிக முக்கிய காரணமாக விளங்குகின்றது என்று என்னுடைய கருத்துக்கை கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முதல் உரையை நட்சத்திரங்களே. இந்த நட்சத்திரங்கள் என்பது ஒரு கட்டிடத்தினுடைய பேஸ் மட்டம் அப்படின்னு சொல்லி அற்புதமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் சுபத்துவம் பாவத்துவத்தையே அது சுபத்துவம் செய்ய வேண்டுமா இல்லை பாவத்துவம் செய்ய வேண்டுமா என்பதை நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்கிறது என்று சவால் விட்டு சென்றிருக்கக்கூடிய மஞ்சுளா தேவி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை